அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமிகள் திருக்கோயிலோட 2026 வருடத்திற்கான பங்குனி உத்திர பெருவிழா குறித்த தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமிகள் திருக்கோயிலுக்கு பல்வேறு சிறப்புகள் இருக்குது. அதனோட ஸ்தல புராணத்திலிருந்து ஸ்தல புராணம் பற்றிய ஒரு 4 வரிகளை மட்டும் நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். கங்கையை விட பெருமை வாய்ந்ததும் 64 தீர்த்த கட்டங்களை உடைய திருவாரூர் கமலாலய திருக்குளத்தில் பங்குனி உத்தர நன்னாளில் தேவாதி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் நாயன்மார்களும் தேவ தீர்த்த கட்டத்தில் நீராடி புற்றிடங்கொண்ட நாதனை வணங்கி செம்பொற்தியாகரை போற்றி பேறு பெற்றனர். கலிசெல்லா நகரமாக விளங்கக்கூடிய இந்த திருத்தலத்தில் தேவ தீர்த்த கட்டங்களில் நீராடியோர் அனைத்து வித செல்வங்களையும் இம்மை மறுமை சுகங்களை அடைந்து இந்திரனுக்கு ஒப்பான வாழ்வு வாழ்வதோடு பிறவிக்கடன் தீர்ந்து தியாகேசர் பதம் அடைவர் என்பது ஸ்தல புராணம். இந்த 2026 வருடத்திற்கான ஆழி தேரோட்டத்திற்கான கொடியேற்றம் எப்பொழுது ஆரம்பமாகுதுன்னா மாசி 22/6/2026 வெள்ளிக்கிழமையன்று காலை 8:45 மணிக்கு மேல் 10 மணிக்குள் மேஷ லக்னத்தில் அருள்மிகு தியாகராஜ சுவாமிக்கு இடப கொடியேற்றம் நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து தினமும் பல்வேறு வாகனங்களில் சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்க இருக்காரு. பங்குனி மாதம் 9ஆம் தேதி 23/3/2026 திங்கட்கிழமையன்று இரவு 7:31 மணிக்கு மேல் துலா லக்னத்தில் அருள்மிகு தியாகராஜ சுவாமியோட வசந்த பெருவிழா நிகழ்வு நடைபெறுகிறது. பங்குனி 9 23/3/2026 திங்கட்கிழமையன்று இரவு எண் திசை கொடியேற்றமும் நடைபெற உள்ளது. இந்த நிகழ்வுகள் அனைத்துமே பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். பங்குனி 14ஆம் தேதி 28/3/2026 சனிக்கிழமையன்று காலை 10:31 மணிக்கு மேல் வீரகண்டயம் ரிஷப லக்னத்தில் ஆழித்தேருக்கு செல்லுதல். பங்குனி 14 28/3/2026 சனிக்கிழமையன்று மாலை 5 மணிக்கு மேல் திருக்கைலாய வாகனத்தில் சுவாமி எழுந்தருளுகிறார். அன்று 28ஆம் தேதி சனிக்கிழமையன்று இரவு 8 மணிக்கு மேல் துலா லக்னத்தில் அருள்மிகு தியாகராஜ சுவாமிகள் ஆழித்தேருக்கு எழுந்தருளுகிறார். பங்குனி மாதம் 15ஆம் தேதி 29/3/2026 ஞாயிற்றுக்கிழமையன்று காலை 5:15 மணிக்கு அருள்மிகு விநாயகர் சுப்பிரமணியர் தேர் வடம் பிடிக்கப்படுகிறது. ஆயில்ய நட்சத்திரம் ஏகாதசி திதியும் கூடிய சுபயோக நன்னாளில் அன்று காலை 9:05 மணிக்கு ரிஷப லக்னத்தில் ஆழித்தேர் வடம் பிடிக்கப்படுகிறது. இந்த ஆழித்தேர் வடம் பிடிக்கக்கூடிய நிகழ்வு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இந்த நிகழ்வினை பார்த்த அனுபவங்கள் இந்த பதிவை காண்போருக்கு இருந்திருந்தால் அதை பற்றிய தகவல்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். இந்த பதிவை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.